தானமா கேக்குறாரு. வந்திருக்கிறது இந்திரர்னு தெரிஞ்சும் தானம் வழங்க கர்ணனும் முன் வராரு. கர்ணா, உன்னோட இந்த கவசம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அழிவு கிடையாது. எப்ப உன்கிட்ட இந்த கவசம் இல்லையோ அப்பவே உன்னோட அழிவு காலமும் ஆரம்பமாகும். அதனால இப்ப ஒன்னும் கெட்டு போகல. போர்ல கலந்துக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. கவசத்தை தானமா வழங்குறேன்னு நீ கொடுத்த வாக்குல இருந்து நான் உனக்கு முக்தி தரேன்னு சொல்ல தன் கையாலேயே தன்னோட காதுல இருந்த குண்டலங்களையும் உடம்புல இருந்த கவசத்தையும் அப்படியே அறுத்து இந்திர தேவருக்கு தானமா கொடுக்கறாரு. இப்படி ஒரு தானத்தை பண்ணதால கர்ணா, நான் உனக்கு ஒரு வரம் தர நினைக்கிறேன். என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு சொல்றாரு. யாரை காப்பாத்த என்னோட கவசத்தையும் குண்டலங்களையும் தானமா கேட்டீங்களோ அவனை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அஸ்திரத்தை வரமா கொடுங்கன்னு இவர் சொல்றாரு. தேவேந்திரரும் ரொம்ப சக்தி வாய்ந்த வாசவி அஸ்திரத்தை கர்ணனுக்கு வரமா கொடுக்கறாரு. இதுதான் 2வது இன்சிடென்ட். 3வது தான் குந்தி தேவி. இப்போ அவங்க கர்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மகனே கர்ணா, நீ என்னோட மகன். நான் தான் உன்னோட உண்மையான தாய். நான் இதை உலகறிய அறிவிக்கிறேன். அதர்ம வழியில போகாதப்பா. உன்னோட சகோதரர்கள் கூட சேர்ந்துரு. யுதிஷ்டனே உன்னை சக்கரவர்த்தி ஆக்குவான். நானும் நிம்மதியா இருப்பேன். என் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதத்துல இந்த